இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீடுகள் அந்த மாதிரி வந்து குண்டு பல்ப் வந்து எரியலை அப்படின்னா நம்ம வந்து கீழே வந்து போட்டிருப்போம். அதை வந்து கீழே வந்து போட வேண்டாம். இனிமேல் இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து எரிய வச்சிடலாங்க சிம்பிளான மெத்தடில். சில லைட்டு டோட்டலாக எரியாது, சில லைட்டு வந்து லைட்டாக டிம்மாக வந்து எரியும். ஸோ அந்த மாதிரி லைட்டெல்லாம் ஈஸியாக வந்து சரி பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து இதை வந்து போட்டுட்டு 150 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து ஒரு பல்ப் வந்து குண்டு பல்ப் வந்து வாங்குறதுக்கு இதை வந்து சரி பண்ணி அதுக்கடுத்து வந்து அப்படியே வந்து கொஞ்ச நாளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கிற மாதிரி பண்ணலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த எல்இடி பல்பை தான் இன்றைக்கி வந்து ரிப்பேர் வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஒரு பல்பை வந்து நான் ஆல்ரெடி ரிப்பேர் வந்து பார்த்துட்டேன். வீட்டில் வந்து எரியாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் ரிப்பேர் பார்த்தோன்னே இப்போ வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சிங்க. ஸோ இதற்கு வந்து பிரச்சனை இல்லை. இந்த மூணுமே வந்து பிரச்சனையாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ரீசெண்டாக வந்து எரியாமல் போனது. ஸோ இதை வந்து எப்படி வந்து பண்ணுறது, சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுபோக 2 இது வந்து பழையரும் கடையிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தது. ஸோ இது வந்து எதாவது கெப்பாசிட்டர் இந்த மாதிரி போயிருந்துச்சுன்னா அடுத்த ப்ராப்ளத்துக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் கூட இதை வந்து ஷேர் பண்ணுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிடுறேன். இது வந்து ரொம்ப டிம்மாக வந்து, அதாவது போட்டனையும் டிம்மாக வந்து எரியுங்க. இது வந்து ஒரு எல்இடி பல்ப் ஹோல்டரில் வந்து கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து சுவிட்ச் வந்து போட்டுக்கலாம். சுவிட்ச் வந்து போட்டனையும் உங்களுக்கு லைட்டாக வந்து தெரியும், லைட்டாக லைட்டாக அமர்ந்து எரியுங்க. ஆனால் ரொம்ப டிம்மாக வந்து எரியும். இந்த மாதிரி தான் வந்து பிரச்சனை இருந்துச்சுங்க. அதாவது ரொம்ப லைட்டாக தான் எரியும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், லைட்டாக வந்து டிம்மாக வந்து இதாகிக்கிட்டே இருக்கும். சரி, ஓகே, இது வந்து ரிப்பேர் ஆகிடுச்சில்ல. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் வந்து பார்க்க போகிறோம், எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து சரி வந்து பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இதை வந்து ஓப்பன் பண்ணியாச்சுங்க. ஸோ இதில் வந்து மொத்தம் எத்தனை இருக்குன்னா ஒரு 4, ஒரு 8, 9 எல்இடி வந்து மொத்தம் இருக்குதுங்க இதில். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹோல்டரில் மட்டும் கனெக்ட் வந்து பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோன்னா இன்னொரு சுவிட்ச் வந்து போடணும். போட்டதுக்கு அடுத்து தான் நம்மளால் சரி வந்து பண்ண முடியும். ஸோ இதை அடுத்து வந்து என்ன செய்யணும்னா ஒரு வயர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 2 சைடு வந்து வெட்டி விட்டுட்டு சிங்கிள் வயர் தான். ஸோ இதை வச்சு தான் சரி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி மட்டும் வந்து எடுத்துக்கோங்க. இதை தான் வச்சு வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கடுத்து இப்போ வந்து நான் அகெயின் வந்து இதை வந்து கனெக்ட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இன்னொருக்க வந்து பார்த்திங்கன்னா தெரியும், லைட்டாக எரியுங்க. லைட்டாக வந்து எரியும், உங்களுக்கு தெரியும், அந்த பிரைட்னஸே இருக்காது. இதை வந்து என்ன செய்ய போகிறோன்னா இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த இதிலேருந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதிலேருந்து கூட கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். இப்படி வைக்கும் போல் வந்து அது ஆஃப் ஆகும், அதாவது ஸ்டார்ட் பண்ணும் போல். இதை வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. பார்த்திங்களா, அமர்ந்துருச்சு. ஸோ அதே மாதிரி அமர்தான்னு பார்த்துக்கோங்க. இது அமர்ந்துருச்சு. ஸோ எதை வைக்கும் போல் பிரைட்டாக பார்த்திங்களாங்க. ஸோ இதை வைக்கும் போல் பிரைட்டாக எரியுது. இப்போ பாருங்கள், இதை வைக்கும் போல் ஆஃப் ஆயிரும். இருங்க, இதை வைக்கும் போல் ஆஃப் ஆயிடுச்சு. இதை இந்த சைடு ஆஃப் ஆயிடுச்சு. இதை வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வைக்கும் போல் அது மட்டும் ஆஃப் ஆகும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆஃப் ஆயிடுச்சா. ஸோ அப்போ போல் இந்த 3வது எல்இடி தான் போயிடுச்சிங்க. பார்த்திங்களா எவ்வளோ பிரைட்டாக எரியுதுன்னு. இதை மட்டும் வைக்கும் போல் பிரைட்டாக வந்து எரியும். ஸோ இந்த மாதிரி வைக்கும் போல் பிரைட்டாக எரியும். ஸோ அப்போ போல் இந்த இது தான் வந்து போயிடுச்சிங்க. ஸோ இந்த இதை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 3வது இந்த இது மட்டும் போயிடுச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் லைட்டை. இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து விட்டுக்கோங்க. இதை மட்டும் நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து மேலே உள்ளதை எடுத்து விடணும். இந்த இது இருக்குல்ல, இதை வந்து எடுத்து விட்டுட்டு இதை வந்து அப்படியே வந்து கனெக்ஷனை வந்து கரெக்டாக வந்து வச்சிடணும். ஸோ அதுக்காக இதை வந்து எடுத்து விட்டுக்கலாம். இந்த எல்இடியை வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டதுக்கு அடுத்து இதை சரி பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சுவிட்ச் வந்து போட்டிருக்கேன்னா அது ஜஸ்ட் இந்த கனெக்ஷனை ஜாயிண்ட் வந்து பண்ணி விடணுங்க. இப்போ வந்து பாருங்கள், இதை வந்து ஜாயின் பண்ணுறதப்ப வந்து நல்லா எரியும், பார்த்திங்களா. ஸோ இதை ஜாயின் பண்ணுறப்ப வந்து நல்லா வந்து க்ளோ ஆகுது. ஸோ இதை வந்து ஜாயிண்ட் வந்து பண்ணணும், அவ்வளவுதான். சால்ட்ரிங் அயன் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து சாப்பிட்டுட்டு இந்த அலுமினியம் ஃபாயில் வந்து கொஞ்சம் சும்மா இருக்கும்ல. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதை வந்து அந்த இடத்துல வந்து லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு அந்த இடத்துல வச்சு நீங்கள் வயரிங் டைப் வந்து ஒட்டினாலும் போதும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வயர் கண்டிப்பாக வந்து அந்த வயரில் உள்ள செம்பு கம்பி கண்டிப்பாக இருக்கும். அந்த செம்பு கம்பியை வந்து கொஞ்சம் மோல வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதெல்லாம் ஃபுல்லாக வந்து ஆஃப் பண்ணி விட்டுட்டு அந்த செம்பு கம்பியை கூட இந்த இடத்துல வந்து வச்சு இந்த மாதிரி வயரிங் டைப்பை கொஞ்சம் மோல எடுத்து அங்கே வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா அதுவும் முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் அதை சரி பண்ணிடலாம். கரெக்டாக அந்த இடத்துல இருக்கணும், அவ்வளோதாங்க. எக்ஸ்ட்ரா உள்ளதாக அடுத்து வந்து வெட்டி விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து சப்போஸ் வந்து சால்ட்ரிங் அயனில் ஈஸியாக வந்து சரி பார்க்கணுன்னா அதை சொல்கிறேன். ஸோ இதை வச்சாச்சா. ஸோ இப்போ வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ அந்த செம்பு கம்பியை நல்லா டைட்டாக வந்து வச்சு ஒட்டிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து சரியாக வந்து வராதனால பிளிங்க் ஆகி எரிஞ்சிச்சுல. இப்போ வந்து நான் சுவிட்ச் வந்து போகிறேன் பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சா. ஸோ அதுதான் இந்த மாதிரி மெத்தட்லேயும் நீங்கள் வந்து சர்வீஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுவும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சரி ஓகே, இதை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சால்ட்ரிங் அயன் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சால்ட்ரிங் வந்து பண்ணிக்கோங்க, அதுனா ரொம்ப ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். இதை வந்து நான் இப்போ எடுத்து விட்றேன். ஸோ அந்த செம்பு கம்பியை வந்து வச்சு எடுக்கிறீங்களா, ஸோ அந்த செம்பு கம்பி இந்த மாதிரி வந்து வச்சு வைக்கிற மூலமாக ஸ்டார்ட் பண்ணிடுறோம், அது அவ்வளோதான். சரி ஓகே, இப்போ என்கிட்ட சால்ட்ரிங் அயன் இருக்குது, ஸோ அதனால் அதை சால்ட்ரிங் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ எடுத்து அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படியும் சேர்த்தாப்பில் வச்சு அந்த இதை வச்சாலே முடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த இதுவும் சிம்பிளான மெத்தடில் வந்து வச்சிடலாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இதை இன்னொருக்க வந்து போட்டு பார்க்கலாம். இதுனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துருக்கும். அவ்வளோதான். பார்த்தீங்களா, இது வந்து எதுவும் ஒரு பிரச்சனை இருக்காது. அப்படியே சின்னதாக ஒரு சால்ட்ரிங் தான் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க. இதுக்கடுத்து நீங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்இடி பல்ப் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் இருக்கும், அதாட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ரொம்ப எளிமையான முறையில் வந்து ஒரு சர்வீஸ் வந்து பண்ணியாச்சுங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். எலக்ட்ரானிக்ஸ் இது, ஸோ அதனால் வந்து 220 வோல்ட் டேரெக்டாக வரும். ஸோ இங்கே வந்து இருக்கும் போல் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் ட்ரை பண்ணணும். இதுலேயுமே வந்து 110 வோல்ட்டு கிட்ட வந்து வருங்க. ஸோ இந்த எல்இடி வந்து பல்ப் வந்து வரப்போ வந்து இதையும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் வந்து பண்ணுங்கள். இங்கே தொட்டாலுமே சரட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா சாக்கடிக்கிற மாதிரி தான் ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் வந்து பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. ஸோ இது வந்து எளிமையாக வந்து வீட்டில் நீங்கள் சர்வீஸ் வந்து பண்ணிடலாம். இதுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடுகளில் அந்த மாதிரி குண்டு பல்ப் வந்து எளிமையாக எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடுகளில் வந்து வாங்கி கொஞ்ச நாள் தான் இருக்கும், சிலதுக்கு வந்து வாரண்டி வந்து தந்துருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ண வேண்டாம், நீங்கள் கடையிலேயே தந்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வாரண்டியை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ சில பேருக்கு வந்து கரெக்டாக வாரண்டி அப்போ தான் முடிஞ்சிருக்கும், லைட் வந்து இப்படி வந்து போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து பாத்ரூம் அது போக வந்து மெயினாக வந்து யூஸ் பண்ண மாட்டோம், சின்ன சின்ன இதில் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் வந்து இதை வந்து ரொம்ப வந்து யூஸ் பண்ணாமையே சிலது வந்து போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். சப்போஸ் எதுவுமே வந்து மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா உள்ளக்கு வந்து போர்டில் வந்து அந்த கெப்பாசிட்டர் வந்து அது வந்து இப்போ போயிருக்கும். கெப்பாசிட்டர் வந்து போயிருந்தாலும் சில நேரம் வந்து பிளிங்க் ஆகி எரியும், இல்லைன்னா டிம்மாக வந்து எரியும். ஸோ அந்த மாதிரி இதுனா வந்து அதை வந்து எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் வந்து பண்ணுங்கள், குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். Thank you.